ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தான் தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் இன்று விலகும்னு என் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத இருக்கிறது தான் மலை போல் இருக்கிற பிரச்சனை. இது என்னால் முடியலைன்னு சொல்கிறது தான் மலை போல் இருக்கிற பிரச்சனை. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மலை போல் உணர்கிறீர்களா? அது கடன் சுமையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் நான் திருமணமாகி எனக்கு கற்பத்தின் கனி இல்லையேங்கிற ஒரு போராட்டமாக இருக்கலாம், சில சத்துருவின் போராட்டமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு போராட்டமாக இருக்கலாம். எதிர்காலத்திற்காக திருமண வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுகிறேன், காரியம் கைகூட மாட்டேங்குது என்கிறதான ஒரு போராட்டமாக இருக்கலாம். ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் மலை போல் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் கடந்து கொண்டு மலை போல் இருக்கிற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் மார்க் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி சொன்னபடி ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பதாக ஆண்டவர் அங்கே சொல்கிறதை பார்க்கப்படுகிறது. இந்த மலையை பார்த்து, அப்படின்னா பிரச்சனை என்கிற மலையை பார்த்து, வியாதி என்கிற மலையை பார்த்து, கடன் என்கிற மலையை பார்த்து, குடிகார கணவனார் என்கிற அந்த மலையை பார்த்து, ஏதோ நடக்காத இந்த மலையை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும்னா, மலையை பார்த்து நடு சமுத்திரத்தில் என்றால் இந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும்னு மெய்யாகவே உண்மையாகவே நான் சொல்லுகிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு காரியங்கள் மாறணும், பிரச்சனை மாறணும், எல்லாம் மாறணும்னா இருதயத்தில் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் இருக்கிறது, வேத வாசிப்பு இருக்கிறது, ஆலய கூடுகை இருக்கிறது, உபவாச ஜெபமும் இருக்கிறது. ஆனால் பிரச்சனை மாற மாட்டேங்குது. ஏன் மாற மாட்டேங்குது தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற சந்தேகத்தின் ஆவி. இந்த சந்தேகத்தின் ஆவி தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை தடை செய்கிறது. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, சர்ச்சுக்கு போய் உங்களுடைய பிள்ளைக்கோ இல்லைன்னா உங்களுக்கோ முடியலைன்னு சொல்லி என்ன செய்கிறீங்க, போகிறீங்க. முடியலைன்னு சொல்லி போயிட்டு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்கிறீங்க. பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு. பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்துட்டார்னு போகணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, போகிற வழியிலே இந்த ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டும் என்ன செஞ்சிருந்தேன், பார்த்துட்டும் போகிறேன்னு சொல்கிறீங்க. பார்த்தீங்களா? இது தாங்க அவிசுவாசம். ஜெபம் பண்ணால் வியாதி குணமாகணும் விசுவாசிக்கணும். நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டில் போனால் என் ஆண்டவர் சுகத்தை தந்துடுவார். ஆனால் அநேகர் சொல்கிற வார்த்தையெல்லாம், பாஸ்டர் போகும்போதே இடையில இருக்கிற இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு போகிறேன். ஏன் நீங்கள் எதற்கு அப்படிப்பட்ட வார்த்தை வரணும், அப்படிப்பட்ட காரியம் வரணும்? பிரச்சனை வருது, பிரச்சனையில் மனிதனை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. மலை போல் இருக்கிற பிரச்சனை மாறும். இதுக்கு மலை போல் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரே ஒரு கீ உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம். இன்றைக்கி இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள ஆண்டவர் துவக்கிட்டார். ஏன்னா விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். இந்த விசுவாசம் என்பது ஆவிக்குரிய வரம். இந்த ஆவிக்குரிய வரத்தை நமக்குள்ள ஆண்டவர் துவக்கி வச்சிட்டாரு. இந்த வரத்தை நம்ம தான் அனல் மூட்டி எழுப்பணும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம், பெரிய காரியமோ சின்ன காரியமோ எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டே இருங்க. விசுவாசத்தை கொண்டு தான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருந்தாலும் விசுவாசத்தில் தான் உலகத்தை என்ன செய்தார்கள், ஜெயித்தார்கள். நாம் விசுவாசத்தில் தான் ஜெயிக்கணுமே தவிர மாம்சத்தில் ஜெயிக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எனவே மலை போல் இருக்கிறதெல்லாம் இன்றைக்கு விலகும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அது விசுவாசத்தினால் விலகும். ஜோமனோமா சர்வவல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளும் பிரச்சனையே பேசாதபடி பிரச்சனையை பார்த்து பேசுவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். பிள்ளைகளை நடத்தும். மலை போல் இருக்கிற பிரச்சனையெல்லாம் விலகட்டும். உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் நடத்துவீராக. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.